டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் தான் அதிகமாக லே ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குல்ல. யூஎஸ்லையோ யூகேலையோ அவங்க கொடுக்குற வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு நம்ம புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. அவங்க எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க, செய்கிறோம். பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எல்லா கம்பெனிலையுமே லாஸ்ட் 2 இயர்ஸாக குறைச்சிட்டே வந்தாங்க. பெஞ்சுன்றவங்க யார்? ப்ரொமோஷன்லாம் டிசிஎஸ்ல கொடுத்து பல வருஷம் ஆச்சு. பாண்டு நீ சைன் பண்ணிட்ட, வெளியே போனால் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போ, 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போன்னு கேட்குறாங்க. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒன்று இருக்கும். இந்த தொழிலாளிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒரு வேலையை விட்டு லே ஆஃப் பண்ணிட்டான்னு எப்படி வரும்? நீங்கள் இதோட உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சு இன்னொருத்தர் வந்து பேக் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிளம்பலாம் வெளியே அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாம் லேண்ட் கொடுத்தாங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, இதெல்லாம் மானியத்தில் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ மனுஷனையும் மானியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு இருக்காங்க. நான் 5000 பேரை லே ஆஃப் பண்ண போகிறேன், 12000 பேரை லே ஆஃப் பண்ண போகிறேன், 10000 பேரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அவங்க அறிவிப்பு கொடுக்குறதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அரசாங்கங்கள் இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்கிறது தான் தெரியுது. கம்பெனிஸ்குள்ள சூசைட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த எந்த சூசைடுமே ஏன் அந்த சூசைட் கம்பெனிக்குள்ள வந்து நடக்குது அப்படின்னு யாரும் இன்வெஸ்டிகேட் பண்றது இல்லை. ஒரு நாள் அந்த சம்பளம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாசம் அவங்க வந்துட்டு வீட்டு வாடகையோ, இஎம்ஐயோ, குழந்தைக்கான படிப்போ, மருத்துவமோ இது எல்லாமே தரப்பட்டு போகும். அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு முன்னாடிலாம் பல மாதங்களானது ஃபியூ மினிட்ஸ்ல வந்துட்டு அந்த ஏஐ டூல்ஸ் தான் பண்ணுது. அப்போ நம்மளோட வேலை நேரம் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. வேலை நேரம் கம்மியாகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்கள் கம்மியாக இருந்தால் போதும், அதே லெவல் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஏஐ நம்மளுக்கு ரெகுலேட் பண்றதுக்கு முதல்ல இந்த சட்டங்கள் வேணும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் யுனைட் தொழிற்சங்க துணை செயலாளர் சந்திரசேகர் தாஸ் சார் நம்மளோட இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது கிட்டத்தட்ட டிசிஎஸ்ல வந்து 12000 எம்ப்ளாய் வந்து நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? இது வந்துட்டு ரீசெண்டாக அவங்க எடுத்த முடிவுலாம் கிடையாது. அவங்க இதுக்கு ரொம்ப நாள் அலைன் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போது லாஸ்ட்டாக இப்போ அவங்க பாலிசி ஒன்று மாற்றினாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு வருஷம் 12 மாதம் எடுத்துட்டோம்னா 35 நாள் பெஞ்சில் இருந்தால் வேலை போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. வேலை டேரெக்டாக சொல்லலை, பிப்பில் போடுவோம், ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிப்பில் போடுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வேலை போயிடுவாங்க. இப்போது இந்த 35 நாளுங்கிறது நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்கும்போது பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா ஐடியில் ஜனவரி ஃபெப்ரவரியில் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆட்கள் குறைப்பாங்க. ஸோ குறைச்சி திரும்ப மார்ச் ஏப்ரலில் திரும்ப ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜனவரி ஃபெப்ரவரியில் வெளியே போகிறாங்கல்ல, வெளியே போயிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு ஒரு 10-15 days ஆகும் மினிமம். ஒருவேளை 2 தடவை அந்த மாதிரி மாறக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா, ஒரு இன்ஸ்டேபிளான ப்ராஜெக்டோ இல்லை ஒரு இன்ஸ்டேபிளான ஒரு கிளைண்ட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலே 30 நாள் தாராளமாக வரும் வருஷத்துக்கு. அப்போது 2 தடவை வெளியே வந்துட்டு போகிறாங்களே, அவங்க வந்து ஃபயரிங் லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை, இப்போ வருடம் அப்படி வெளியே ஏற்றுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்படி மேக்ஸிமம் எவ்வளோ வெளியே ஏற்றுவாங்க வேலையை விட்டு? லே ஆஃப் எவ்வளோ பண்ணுவாங்க? அது லே ஆஃப் கிடையாது, அது வந்து இன்டர்னல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கிளைண்ட்டு கிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கிளைண்ட் வந்துட்டு ஒரு பட்ஜெட் செட் பண்ணுவாங்க. அவங்க Q4 முடிஞ்சோடனே, 4th குவார்ட்டர் முடிஞ்சோடனே பட்ஜெட்டை ரீவிசிட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஒருவேளை பட்ஜெட் கட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் கேசஸில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஸ்பெண்டிங்ஸ் கம்மி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஸ்பெண்டிங்ஸ் கம்மி பண்ணும்போது மூவ்மெண்ட் மக்களை ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டு திரும்ப கூட்டுவாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கும் போது அவங்களுக்கு திரும்ப அடுத்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 10-15 days ஆகும். அதனால கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட்டு? அதில் ஏதாச்சும் உங்கள் தொழிற்சங்கம் வந்து ஃபைட் பண்ணுமா? இந்த மாதிரி ப்ராசஸ் தவறு பண்ணுற மாதிரி எதனா செய்வீங்களா? ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே ஐடி சர்வீசஸ் செக்டர் பொதுவாகவே பெஞ்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த பெஞ்சுங்கிற கான்செப்டே வந்துட்டு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலோ இல்லை நம்மளுக்கு திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் போனாலோ மக்களை வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைக்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு உடனே ரெக்ரூட் பண்ணணும், உடனே இது பண்ணணும். ஸோ எல்லாமே உடனே நடக்கணுங்கிறப்போ பெஞ்சில் ஒரு ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் காட்டிகிட்டே இருக்கும் அவங்க ரிசோர்ஸஸ் பூலிங்கில். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எல்லா கம்பெனிலையுமே லாஸ்ட் 2 இயர்ஸாக குறைச்சிட்டே வந்தாங்க. பெஞ்சுன்றவங்க யார்? பெஞ்சுங்கிறவங்க கம்பெனியில் ஃபுல் டைமாக சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கம்பெனிக்குள்ளே எந்த வேலையும் இல்லை, அதாவது எங்களால் ஆக்டிவாக உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸுமே கொடுக்க முடியல, பில்லபிள் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுருப்பாங்க கம்பெனிக்குள்ளே. ஆனால் அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் தான், அவங்களுக்கு ஆக்டிவாக இந்த அசைன்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. என்ன இதில் பாசிட்டிவ்? அவங்களுக்கு என்ன, கம்பெனிக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கு? இப்போது கம்பெனி வந்துட்டு இப்போ இப்போ டெக்னாலஜிக்கல் வளர்ச்சியை பார்த்தோம்னா நிறைய ஏஐ டூல்ஸ் வருது, நிறையா நம்மளுக்கு அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி வருது. ஐடி வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியாக ரெவல்யூஷனைஸ் ஆக போகுது. அதாவது தலையிலும் புரட்டி போட போகுது ஏஐ அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அந்த மாற்றம் கொண்டு வரும், எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அந்த மாற்றம் சாத்தியமாகும் அப்படின்றது இன்னும் ஒரு ஸ்பெகுலேஷனாகவே இருக்குது. ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வளர வளர நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை ஈஸியாக இன்னும் அதோட கம்மியான டைமில் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு முன்னாடிலாம் பல மாதங்களானதை இப்போ ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு அந்த ஏஐ டூல்ஸ் தான் பண்ணுது. அப்போ நம்மளோட வேலை நேரம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ வேலை நேரம் கம்மியாகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஆட்கள் கம்மியாக இருந்தால் போதும், அதே லெவல் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 70 பேர் செய்ய முடியுது இப்போ அப்படின்னா
அந்த 30 பேர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறது. அது அந்த 30 பேர் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா 7 இயர்ஸ்க்கு மேலே 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க தான் நிறைய சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அதை கட் பண்ணோம்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட் காட்டலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏஐல பல பேருக்கு சாதகம்னு சொல்கிறாங்களே, நிறைய தொழில்நுட்ப இது பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐல பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது. ஏஐ வந்து ஒரு பொசிட்டிவ், அது பாசிட்டிவாக பார்க்க முடியுமா, நெகட்டிவாக பார்க்கலாமா? ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான். அது நம்மளுக்கு ஒரு வெப்பன். ஏஐ ஒரு டூல், ஒரு வெப்பன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குல்ல. இப்போ ஏஐ நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு முதல்ல இங்கே சட்டங்கள் வேணும். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கிட்டேயோ ஒரு மோனோபொலி கிட்டேயோ கொடுத்துட்டு நீங்கள் சமூகத்துக்கு தேவையான மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு சும்மா பார்த்துருக்க முடியாது. இங்கே சட்டங்கள் வேணும். நம்மளுக்கு ஏஐ டூல்ஸுக்கும் அந்த டேட்டா கன்சியூம் பண்ணுறதுக்கும் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறதுக்கும் ஒரு வரையறை கிடையாது. இது ஏஐன்றது முதலாளிக்கு லாபகரமான ஒன்று தானா? அவங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியுது இல்லை, ஆட்கள் கம்மியாக தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு சுலபமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் மக்கள் அப்படின்றது. ஒரு 100 பேர் வேலை செய்யற இடத்துல 50 பேர் இருந்தால் போதும் அப்படின்றது அவங்க லாபம் தானே. இப்போ உலகம் முழுசும் அந்த சிக்கல் இருக்கா இந்த ஏஐயால்? இது மாதிரி எல்லா கம்பெனிலையும் பண்ணிக்கிறதா, இந்தியா மட்டும் இல்லை விதிவிலக்கு அதை செய்கிறாங்களா? உலகம் முழுக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஏஐ ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஐடி இல்லாத துறையே கிடையாது. அப்போ எங்கெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் தான் அதிகமாக லே பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இல்லை அங்கே ஸ்ட்ராங்காக தொழிற்சாலை சட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டில் பண்ணுறாங்களா? இங்கே இந்தியாவில் அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இல்லை. இப்போ இது ஏன் இந்தியாவில் மட்டும் பெருசாக பேசப்படுது அப்படின்னா சர்வீசஸ் செக்டர். நம்ம இந்தியா டாமினன்ட் பை சர்வீஸ் செக்டர். நம்ம இதுதான் பெருசாக மூலதனம் கொடுத்துக்கிட்டு இருக்குது நமக்கு இந்தியாவுக்கு. ஸோ அவங்க இப்போ சர்வீஸ் செக்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ்லேயோ யூகேலேயோ அவங்க கொடுக்குற வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. அவங்க எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க, செய்கிறோம். அவங்க என்னைக்கு டிசைட் பண்ணுறாங்களோ நான் ஏஐ போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாமே பண்ணாங்க. ஏஐ மூலமாக பண்ணாங்க. ஐபிஎம் கூட பண்ணாங்க. எல்லா கம்பெனிஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க டிசிஎஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் எம்ப்ளாயர். அப்போ அவங்க பண்ணுற நம்பர் கவுண்ட்டுக்கும் பர்சன்டேஜ் அதே சிமிலர் பர்சன்டேஜில் தான் இருக்கும். நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் அதே பர்சன்டேஜ் இங்கே பண்ணும்போது நம்பர்ஸ் பெருசாக இருக்கும். எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களும் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி சில கம்பெனிஸில் எங்கெங்கெல்லாம் தொழிற்சங்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஏஐ வச்சு எங்களோட வேலையை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும், ஏஐ வரலாம், நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் அதனால எங்கள் ஜாபுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நெகோசியேஷன் பண்ணி அவங்க அக்ரிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது தொழிலாளர் சட்டங்கன்றது ஒன்று இருக்கா இல்லையா? அரசு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி கையாகுது? நான் அமெரிக்காவிலேருந்து அதை அமல்படுத்த போகிறதா சொல்கிறீங்க, இங்கன்னு போயிட்டு சர்வீஸ் சட்டம்லாம் இல்லைன்றீங்க. இப்போ இந்தியா இதில் அரசு எதுவும் தலையிடுறது இல்லையா? இல்லை இவங்க இஷ்டத்துக்கு அதை அந்த சட்டத்தை போட்டுக்கிறாங்களா? இப்போ தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது, ஆனால் அதை அமல்படுத்துதா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு ரெகுலேஷன் இல்லை, அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறது இல்லை. இப்போ உங்கள் தொழிலாளர் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அமைச்சர் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஜஸ்டிஸ் பண்ணி இப்போ நம்ம சமூக நீதி பேசலாம், என்னன்னா பேசலாம். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு கம்பெனியில் ஒரு பிரச்சனை, எனக்கு இதை யார்கிட்ட போய் பேசணும்னு லேபர் கமிஷனர் போய் பேசுங்கன்றாங்க. இங்கே பக்கத்தில் நோய்மாரில் எங்கே லேபர் கமிஷனர் எங்கே இருக்காங்க? இங்கே ஏதோ கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இருக்காங்க இங்கே. ஆனால் எங்கேயுமே இங்கே பக்கத்தில் நம்ம ஆக்சசிபிளாக இல்லை. இருக்கு, உனக்கு முடிஞ்சா நீ தேடிக்கோ அப்படின்றது. நம்ம அங்கே போகிற அலைச்சலுக்கே பாதி பேர் எனக்கு வேணாண்டா அப்படின்னு விட்டு போயிடுறது கணக்கில் தான் வச்சிருக்காங்க. ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 லட்சம் பேருக்கு ஒரு லேபர் கமிஷனராக இருக்க முடியாது. ஸோ அவங்களோட அசால்ட்டு, அவங்க இதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காதது, நம்ம உரிமைகளை சரி போனால் போகுது அப்படின்றது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. முதல்லலாம் லேண்டு கொடுத்தாங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, இதெல்லாம் மானியத்தில் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ மனுஷனையும் மானியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல ஆண்டுகளாக போராடி வாங்கின பல உரிமைகளை இவங்க ஓவர் நைட்டில் உரிமை அப்படியே சைலண்ட்டாக பறிச்சுட்டு போகிறாங்க. இது நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கே மக்களுக்கு பல வருஷம் ஆகுது. இப்போ டிசிஎஸ் மாதிரி இப்போ நிறுவனங்கள் 12,000 பேர் வேலையை விட்டு நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அரசுக்கு ஏதாச்சும் அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்களா, இப்படி நீக்க போகிறேன் அப்படிதான் செய்வாங்களா? யூஸ்வலாக 100 பேருக்கு மேலே வேலை செய்கிற ஒரு நிறுவனமாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஆள் குறைப்பு நடக்குது அப்படின்னா அவங்க அரசுக்கிட்ட முறையாக பெர்மிஷன் வாங்கணும். ஏன் இந்த மாதிரி குறைக்க வேண்டியிருக்குது, ஏன் அந்த காரணம் ஏற்பட்டுச்சு, இவங்களை திரும்ப நான் வேலை வந்ததோ எனக்கு திரும்ப வாய்ப்புகள் வந்ததோ இதே ஆட்களை முன்னுரிமை கொடுத்து எடுத்துப்பேன் அப்படிங்கிறதான் சட்டம் இருக்குது. சட்டம் அப்படி தான் செயல்படணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸுமே நான் 5000 பேரை லே ஆஃப் பண்ண போகிறேன், 12,000 பேரை லே ஆஃப் பண்ண போகிறேன், 10,000 பேரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. போட்டிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அவங்க அறிவிப்பு கொடுக்குறதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அரசாங்கங்கள் இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்கிறது தான் தெரியுது. கம்பெனிஸ் அரசாங்கம் கண்ட்ரோலில் இல்லை. அவங்கள ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, லேபர் லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, எம்ப்ளாயீஸுக்கு அவங்களுக்கு தேவையான எந்த பேசிக் மினிமம் ரைட்ஸையும் என்ஷூர் பண்ண முடியல. இது அப்படியே போயிட்டே இருந்து நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் வரைக்கும் வருது. கம்பெனிஸ்குள்ளே சூசைட்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த எந்த சூசைடுமே ஏன் அந்த சூசைட் கம்பெனிக்குள்ளே நடக்குது அப்படின்னு யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதில்ல. சூசைட் நடந்துச்சு, செத்து போயிட்டாங்க, அவங்களோட ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அதை பார்க்குறதே இல்லை. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இறந்துட்டாங்க,
இப்படி தான் கேசஸே முடிவு போயிட்டு இருக்கு. இங்கே அங்கே ஒரு உயிர், அது ஒரு தொழிலாளி இறந்து போயிருக்காங்க அப்படின்றத ஒரு அரசு வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்கல. இப்போ இது தொடர்ந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்குன்னு ஒரு கேசஸ் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஐடி பார்க்லையுமே. ஆனால் இது ஏன் திரும்ப திரும்ப வருதுங்கிறது ஒரு ஆராய்ச்சியோ இல்லை அவங்க நடக்காமல் இருக்க திரும்ப பாதுகாப்புக்கோ இல்லை உள்ள கவுன்சிலிங்கான மெக்கானிசம் எதுவுமே கிடையாது. 12,000 பேர் நீக்கிறாங்க, அது எப்படி செலக்டடாக பண்ணுவாங்களா, இவங்களை எப்படி தூக்கலாம் அப்படின்ற செலக்ட் பண்ணுவாங்களா? 2 மாசமா பெஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த பாலிசி இல்லை, அவங்களால ப்ராஜெக்ட் கொடுக்க முடியல. ஏன் அவங்க 2 மாசமா பெஞ்சில் இருக்காங்கன்னா, எனக்கு நீ வேலை கொடுக்க முடியல, அதனால நான் பெஞ்சில் இருக்கேன், ஆஃபீஸ்க்கு வர சும்மா இருக்கிறேன், நீ எனக்கு வேலை கொடுத்தா நான் செய்யறதுக்கு ரெடி. ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இல்லை, அவங்க வேலை கொடுக்க முடியல. அப்போ அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் வந்துட்டு இந்த தொழிலாளிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதை சொல்கிறது, எங்கள் கம்பெனி, ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன், அந்த கம்பெனியில் வந்துட்டு வேலை கொடுக்க முடியல, அதனால நான் சும்மா இருக்கேன்னு சொல்கிறதா. அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. 2 monthsலேருந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க, ப்ரெஷரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போவே இது மாதிரி ஒரு வடிவம் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே பெஞ்சில் போகிறது அப்படின்றது ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் தான். அது நேச்சுரல் ப்ராசஸாக இருந்தாலுமே அதில் போகிறதுக்கு பயப்படுவோம். எத்தனை நாள் ஆகும், அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு, வெளியே மார்க்கெட் டவுனாக இருக்குது, இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் வந்துடும். ஸோ இப்படி வரும்போது ஒருத்தரை பயமுறுத்தியே வேலை வாங்கலாம் நம்ம. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் 12,000 பேர் வேலை விட்டு நிற்கிறாங்க. உளவியல் ரீதியாக அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்த்துருப்பீங்களே, நிறைய சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூலாம் வந்திருக்கும். எப்படி அதை பார்க்குறீங்க? அது வந்து ஒரு எப்படி டிசிஷன் எடுப்போம் அந்த நேரங்களில்? அது வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் எஃபெக்ட். அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். 7 yearsக்கு மேலேனா கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருந்திருக்கும், ஒரு குழந்தை, அவங்க ஃபேமிலி டிபெண்டன்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா, ஃபாதர் இன்லா, மதர் இன்லா எல்லாமே இருப்பாங்க. எல்லாமே டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு நாள் அன்றைக்கி சம்பளம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் அவங்க வந்துட்டு வீட்டு வாடகையோ இஎம்ஐயோ குழந்தைக்கான படிப்போ மருத்துவமோ இது எல்லாமே தரப்பட்டு போகும். ஒருத்தரை வேலையை விட்டு நீக்கிறதுல அவங்கக்கிட்ட நைக்கு 7-8 பேர் பாதிக்கப்படுவாங்க டைரெக்டாக. இப்போ இவ்வளோ பாதிப்பையும் அந்த தொழிலாளி வந்து அங்கே வச்சுட்டு எம்ப்ளாயி வந்துட்டு பார்த்துட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடுத்த வேலையும் போய் தேடணும் அப்படின்றது வந்துட்டு நியர் டு இம்பாசிபிளாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ இந்த கம்பெனியில் வேலையை விட்டு தூக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லா கம்பெனிலும் அது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கும், அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிடும் மற்ற கம்பெனிக்கு. ஆமாம், காரணம் கிடைக்கும், அவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ அனௌன்ஸ் பண்ணாலே மற்ற கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயும் பதட்டாடிவாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லா ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியிலும் இது வந்து ஒரு ஷாக் வேவ்ஸ் தான் இருக்குது. ஸோ இது இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களால நம்மளுக்கு சமூக பாதுகாப்புன்னு ஒன்று கிடையாது. எனக்கு வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னா மேலை நாடுகள் மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நான் எல்லாத்தையும் அப்கீப் பண்ணணும், என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும். அன்எம்ப்ளாய் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னவா இருக்கும்? அங்கே பணமாகவும் கொடுக்குறாங்க, சில இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான காசோ இல்லை அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கி கொடுக்கறதுக்கான இதுவோ அரசு எடுத்துக்கும் அந்த பொறுப்பை. அப்போ எடுத்துக்கிச்சுன்றப்போ நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அடுத்து நான் என்ன வேலைக்கு போகணுமோ அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபுல் பர்டனே நம்ம மேலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு தேட வேண்டியிருக்கு. கேஷுவலாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒரு வேலையை விட்டு லே ஆஃப் பண்ணிட்டான்னு எப்படி வரும்? இமெயில் தான், ஒரு இமெயில் வரும், அதோட எல்லா ஆக்சஸும் முடிஞ்சிடும், நம்ம வெளியே போகும். அந்த 12,000 பேர் தொடர்பில் எப்படி இருப்பாங்க? நம்ம கம்பெனி கூட வந்து கேட்பாங்களா இந்த மாதிரியா என்ன வேலையை விட்டு நிற்கலாம், என்ன ரீசன் அப்படி எதுவும் கேட்கவும் மாட்டாங்களா? மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. வர்றது அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்து யூஸ்வலாக நடக்கிறது எப்படின்னா தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு முடிஞ்சு அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாற்றிடுவாங்களா? யூஸ்வலி ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவை மாற்றுறதோட அவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருக்க இடத்துல உங்களை மட்டும் தனியார் ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் இதோட உங்களுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சு இன்னொருத்தர் வந்து பேக் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கிளம்பலாம் வெளியே அப்படின்றப்போ அவங்க அந்த இடத்துல வந்துட்டு அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ அசிங்கப்படுத்துகிற இடத்துல நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், சரி இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு விட்டு வெளியே போக அப்படின்றது இது ஒரு ஸ்டைலில் நடக்கும். இன்னொரு ஸ்டைலில் நீ ஆஃபீஸ்க்கு வர முன்னாடியே ஆக்சஸ் எடுத்து விட்ருவாங்க. ஆக்சஸ் எடுத்துட்டாங்க, உள்ளே வர முடியாது. உள்ளே வரல அப்படின்னா சரி என்னென்னு ஹெச்ஆர் ஃபோன் பண்ணால் உனக்கு இமெயில் செட்டில்மெண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறது. கம்பெனி எம்ப்ளாயி சீனியர் எம்ப்ளாய் அப்படி செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லை நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி அப்படி செலக்ட் பண்ணுவாங்களா? இல்லை அதுதான் அவங்க க்ரைட்டேரியாஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து மெக்கானிசம் வந்துட்டு ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரேட்டிங் சிஸ்டமில் ABCDன்னு வரும். ஸோ அதில் லாஸ்ட்டாக யார் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ப்ளஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் அதாவது ஆக்டிவான ஒரு ஒர்க்கில் இல்லாமல் யார் இருக்கா, இந்த 2 காம்பினேஷன். ரொம்ப ஹை சேலரியாக இருக்கணும்னு தூக்குறதா நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், அது எப்படி இந்த 2 காம்பினேஷன்ல அதுவும் வரும். ஹை சேலரி இப்போ இல்லை ரொம்ப எனக்கு இன்னொரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதை தூக்கும். ப்ரொமோஷன்லாம் டிசிஎஸ்ல கொடுத்து பல வருஷம் ஆச்சு. டிசிஎஸ்ல ப்ரொமோஷன்லாம் கம்பெனிலே ப்ரொமோஷனுங்கிறது ஒன்று கொடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு சீனியர்ஸ்க்கு கொடுத்து. ரொம்ப செலக்டிவா வெரி ஃபியூ பண்ணா வந்திருக்கும், வரல விட்டு நீர்லாம் 6 லட்சம் பேர்ல. அப்போ ப்ரொமோஷனுங்கிறது அங்கே வரல. இதுக்குள்ளே ஏதாவது பாலிடிக்ஸ் என்ன இருக்குமா?
பாலிடிக்ஸ் அப்படி கேஸ்ட் பாலிடிக்ஸு இல்லை எனக்கு இந்த எம்ப்ளாயி பிடிக்கல, ஒரு ஈகோ இருக்கான், என் பேச்சு கேட்க மாட்டேன்றான், அப்படியே அது மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி தூக்குவாங்களா? இல்லை, மோஸ்ட்லி அங்கே ஐடி கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் மெக்கானிசம் தான். ஸோ இதுக்குள்ளே பயசஸ் இருக்க தான் செய்யும். பயசஸ் வந்துட்டு இருக்கும். அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸை இந்த மெக்கானிசத்துக்குள்ளே ஃபிட்டின் பண்ண முடியல. ஸோ அந்த பயசஸை வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் தான் பிரச்சனை. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சார்ந்தவங்களோ இல்லை பர்டிகுலர் மதத்தை சார்ந்தவங்களோ பிரச்சனையில் மாட்டலைங்க. இங்கே எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்து மொத்தமாக தான் மாட்டியிருக்காங்க பிரச்சனையில். அப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி அணுகணும்னா தொழிலாளி பிரச்சனையாக தான் அணுகணும், ஒரு எம்ப்ளாயிக்கான பிரச்சனையாக தான் அணுகணுமே தவிர்த்து எம்ப்ளாயிக்குள்ளே இருக்க சப்செக்ஷன் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்ப்ளாயிஸ்க்கான தீர்வாக போய் சேராதாங்க. அப்போ நம்ம அங்கே பிரச்சனையே அங்கே பிரச்சனை இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சதான் அந்த பிரச்சனையை போய் அட்ரஸே பண்ண முடியும். தனித்தனி குழுக்களாக மாறிட்டோம்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், வருஷக்கணக்கில் பேசலாம். நீங்கள் இந்த தொழிலாளர் நீங்கள் ஒரு நீட்டின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்னவா சொல்லுவீங்க? இஷ்யூ இந்த நம்ம முதலாளித்துவ அமைப்பில் இண்டிவிஜுவல் பார்கெனிங்னு ஒரு கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரியான பயசஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் ஒரு முதலாளி வந்துட்டு அவனாக நம்மளை இந்த மாதிரி ஒரு பயசஸ் பேட்ரியார்கல் இதில் வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவனால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க நிறைய லிபர்ட்டி கொடுக்குறேன், லிபரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த காரணம் தான். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க இங்கே. அதனால இப்போ 10 பேர் வேலைக்கு கொண்டு வராங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் அளவுக்கு தானே வச்சுருக்கான் அவனும். ஏன்னா அது நம்ம முதலாளித்துவ சமூகம் கூட நம்மளோட ஃபியூடல் வேல்யூஸும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த லெவல் வரைக்கும் நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருக்கு. இது எப்போ வந்துட்டு அவன் முதலுக்கு பிரச்சனை வருதோ அப்போ இதுவும் பிரேக் ஆகும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் தான் ஆக போகுது. ஆனால் வில் ஹேவ் டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கேட்கணும், நம்ம சத்தமாக கேட்கணும். அவன் சத்தமாக கேட்டால் அவனுக்கு ப்ராஃபிட் அடி வாங்குவோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த ஐடி துறையில் ஒரு சூழலே மாறி இருக்கு. ஒரு பக்கம் வளர்ச்சியும் பீக்காக இருக்குது, அதே சமயம் தொழிலாளருக்கு ஒரு உத்தரவாத வேலைகளும் இல்லை அப்படின்ற ஒரு இதாக இருக்குது. அந்த இயல்பு நிலை தொழிலாளர் மத்தியில் எந்த மாதிரியான குணத்தை ஏற்படுத்தியிருக்கு? நீ அதை எப்படி பார்க்குறீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த விஷயத்த? வேலை தேடுறதா இருக்கட்டும், இல்லை இந்த துறை தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வர்றதா இருக்கட்டும், அடுத்த தலைமுறைகள் வர்றதா இருக்கட்டும், எப்படி இதை பார்க்குறீங்க? நீங்கள் ஓரளவுக்கு எல்லார்ட்டையும் பேசியிருப்பீங்க, சங்கமாக இருக்கீங்க, சாதாரண ஒரு எம்ப்ளாயி இருக்கிறது உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும்ல. இப்போது நம்ம வந்துட்டு இந்த துறையில் வந்துட்டு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்கள் வேலை உத்தரவாதம் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது சுத்தமாக கிடையாதுன்றப்போ எப்போ வேணால் வேலை போகன்றப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்ன சேர்க்க முடியும் அப்படின்றது ஒன்று வரும். நிறைய பேக்கப் பிளான்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓரளவுக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கலாம் 40 வயசுக்குள்ள. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். வேறு என்ன ஆஸ்பெக்ட் இருக்குது இந்த பிரச்சனைக்குள்ளே, இந்த லேஅப்புக்குள்ளே வேறு நீங்கள் பார்த்த வேறு ஏதாவது ஆஸ்பெக்ட் இருக்கா? இந்த ஐடி இண்டஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. உங்கள்கிட்ட ரொம்ப சுதந்திரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மற்ற தொழிலோட அருமையான தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் பார்க்குறதும் அப்படி தானே இருக்குது. ஒரு காமன் மேனாக அப்படி தானே பேசிக்கிறாங்க எல்லாரும். ஆமாம், ஏன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். அப்படி தான் இருக்குது, எப்போ வேணால் வரலாம். ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எப்போ வேணால் போய்க்கும். வேலையை நீங்கள் 8 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஆகும். நீ அந்த 12 மணி நேரம் அது 24 மணி நேரத்தில் எப்போனாலும் முடிச்சுக்கோ, ஆனால் அந்த வேலையை முடிச்சுப்போ. அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டிங்க. அதாவது 8 மணி நேரங்கிற லைனை பிரேக் பண்ணி 12 மணி நேரம் 14 மணி நேரங்கிறத நார்மல் ஆக்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னா 90 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 90 நாளில் 3 மாதம். இன்னொரு கம்பெனியில் போய் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க மினிமம் கேட்குறது 30 டேஸ்க்குள்ள வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமமாக 30 டேஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியை வந்து 90 நாள் சொல்லுவான். ஆமாம், கேட்குறேன்னே 90 நாள். ஆமாம், கேட்குறவனே 90 நாள் கொடுக்கும். வெளியே போனோன்னா 90 நாள், உள்ளே வரணும் 30 நாள். ஏன் அந்த பேராமீட்டர்? நீங்கள் உள்ள வெளியே போக முடியாதுல்ல. நான் சொன்னால் தான் நீ வெளியே போகணும், நீ யாரும் போகக்கூடாது. ஓகே, நான் வெளியே இருந்துச்சா நீ போயிரு, நீ அப்போ கேள்வி வைக்காம போயிரு. ஆனால் நீ வெளியே போனோங்கிறப்பெல்லாம் கொடுக்க முடியாது. இது இருக்குது. இது வந்துட்டு ஒரு செட்டப். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா பாண்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் பாண்டு. ஸ்டார்டிங் சேலரி 10,000 ரூபா சொல்லும் போது வருஷம் எனக்கு இவ்வளோ கொடுத்துருவேன், நீ வெளியே போகும்போது இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஹைப்பை கொடுத்துட்றாங்க. நம்ம மோஸ்ட்லி ரூரல் பேக்ரவுண்ட் வந்துட்டு எக்கனாமிக்கலி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பாங்க. வேலை எப்படி தேடணுன்றது பெரிய சிக்கல் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உள்ளே கொண்டு வந்தப்புறம் பாண்டு நீ சைன் பண்ணிட்டேன், வெளியே போனால் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போ, 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போன்னு கேட்குறாங்க. அப்படி மிரட்டுவாங்க. நீ இல்லை அப்படின்னா நீ எங்கே வேணா போய்க்கோ, நீ திரும்ப எந்த வேலைக்கு சேர்ந்தாலும் நான் தான் உனக்கு வெரிஃபிகேஷன் சொல்லணும், நான் சொல்லுவேன். தப்பாக தான் இருக்கா? நிஜமாலே நாங்கள் ஹேண்டில் பண்ணுற டே இன் டே அவுட் ஹேண்டில் பண்ணுற கேசஸ் நிறைய கேசஸ் தான். இது தாண்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது. சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லீகல், சட்டப்படி குற்றம். அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அரசாங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு தான் வராங்களே தவிர்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வரல.
அப்போ வந்துட்டு நம்ம இது ஒரு பெரிய செக்ஷனை வந்துட்டு என் கீழே மட்டும்தான் நீ வேலை செய்யணும், அடிமை சமூகம் ஒளிஞ்சிருச்சுலாம் கிடையாது. கேபிட்டலிசத்துலேயும் நம்மளுக்கு அடிமை சமூகம் இருக்குது, அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு முதலாளியை மாற்றிக்கலாம் அப்படின்றது. அந்த ஃப்ரீடமையும் இங்கே வந்துட்டு டோட்டலி கட் பண்ணி மிக்சடாக இருக்காங்க. பீடியோலும் கேப்லையும் மிக்சடாக அந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், மோஸ்ட்லி வந்துட்டு இவங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் எங்கே மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஹவர்ஸ். ரெண்டாவது வந்துட்டு யங் ஒர்க்கர்ஸ், அதாவது ஃப்ரெஷராக வர்றவங்கள அதிகமான நேரத்துக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது, கம்மியான சேலரிக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது தான். இதில் தான் மேஜர் சங்க் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு HCL எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய கம்பெனி. டெக் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. 12th முடித்த உடனே போய் ரெக்ரூட் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் 12th முடிங்க, எங்கள் கம்பெனிலே வேலை செய்யுங்க, 6 வருஷம் இங்கே இருங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் டாப் டயர் இருக்க இன்ஸ்டியூட்ஸில் உங்களுக்கு பிடெக் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஒரு எம்ப்ளாய் பண்ணுறோன்னா அந்த ட்ரைனிங் காஸ்ட்டை யார் பேர் பண்ணணும்? யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கம்பெனி பேர் பண்ணணும். இந்த பசங்க 12th முடித்த பசங்களுக்கு 1.25 லட்ச ரூபா லோன் போட்டு 10% இன்ட்ரெஸ்ட்டில் லோனை போட்டு நீங்கள் பே பண்ணுங்கள் உங்கள் ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவங்க சம்பளம் 10,000 ரூபா. 2 வருஷம் கழிச்சு எனக்கு நீங்கள் சொன்ன ஹைக்லாம் வரலையே, ஒரு வருஷத்துக்கு 7,000 ரூபா சம்பளம் ஏறும் மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு மாதம் 2,000 7,000 ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு எனக்கு 2,000 கூட ஏறலையா என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை உங்களை மாதிரி கேட்டகரிக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு வந்துட்டு நீ இப்போ ஒரு பிஇ படித்தவனும் அதே வேலை தான் பார்க்குறான், இவங்களும் அதே வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க சேலரி என்ன, இவங்க சேலரி என்ன? அவங்க 30,000-40,000 வாங்குறாங்க, அவங்க 10,000 ரூபா வாங்குறாங்க. சென்னைக்கு வெளியே சிறுசேரின்ற ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து நாங்கள் பிஜியில் இருக்கணும் அப்படின்னா 8,000 ரூபா இல்லாமல் இருக்க முடியாது வித் ஃபுட்டு. இந்த 8,000 ரூபாய்க்கு அங்கே கொடுத்துட்டு போக்குவரத்துக்கு கூட இருக்காது மீதி காசு. அடிமட்ட கூலி வேலை அதுதானே. ஆமாம், ஐடியில் கிட்ட நெருக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை ரிப்பீட்டடாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 4 வருஷம் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா, இப்போதைக்கு இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் படி மேனுவல் டெஸ்டிங்க்கு வெளியே மார்க்கெட்டில் வேலை கிடையாது. அவங்க ஆனால் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே போக முடியாது. இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே போக முடியாதுன்னா 2 வருஷம் இதே வேலையை தான் செஞ்சாகணும். அப்போ 4 வருஷம் கழிச்சு வெளியே போகணும்னு நினைக்கும் போது உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அது இண்டஸ்ட்ரிக்காக உனக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ யார் அவங்கள வேலைக்கு எடுக்க முடியாது. அப்போ திரும்ப அங்கேயே தான் இருக்கணும், HCL தான் இருக்கணும். இப்படி ஒரு நூதன முறையில் நமக்கு சங்கிலி இல்லை, ஆனால் சங்கிலி இருக்குது, டிஜிட்டலாக இருக்குது, அவ்வளோதான். கடைசி ஒரு கேள்வி, இதில் அரசு எப்படி செயல்படணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ அரசு இந்த வந்துட்டு இதில் ஒரு பங்கு கூட அவங்களுக்கான கடமையை ஆற்றலை. இப்போது டிசிஎஸ் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு அந்த 12,000 பேர் நீ வேலையை விட்டு நிற்குவேன்னு சொல்கிறத வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். ட்ரைபார்டேட் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் நீங்கள் ஸ்கில் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்துருக்கணும். ஸ்கில் கேப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அரசு ஒரு பொறுப்பெடுத்துக்கணும், கம்பெனி ஒரு பொறுப்பெடுத்துக்கணும், எம்ப்ளாயிஸ் ஒரு பொறுப்பெடுத்துக்கணும். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்குள்ளே போகாமல் டிக்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்கு நடக்காது. ஸோ அதே மாதிரி இந்த மற்ற விஷயங்கள்லையுமே நம்மளோட லேபர் லாஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஐடி பார்ட்ஸ்லையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டடிக்குள்ளே அரசாங்கம் வரணும். வலியுறுத்திருக்கீங்களா? ஆமாம். ஸோ அந்த ஸ்டடிக்குள்ளே வந்தால் தான் உள்ளே வந்துட்டு லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் அலோவ் பண்ணணும், உள்ளே வந்து யூனியன்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நடந்தால் தான் வந்துட்டு அங்கே போய் அங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். இப்போ ஒரு சாதாரண ஃப்ரெஷராக வந்து இந்த 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க அந்த கேம்பஸ்குள்ளே இருக்க கேன்டீனில் போய் சாப்பிட முடியாது. அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல கேம்பஸ் வெளியே கடை இருக்காது. இது ஐடி பார்க் சுற்றி இந்த இதெல்லாம் கடையெல்லாம் வச்சுருக்காதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது ரூல் இருக்குது, எழுதப்படாத ரூலாக இருக்கும். ஓகே, பக்கத்தில் இருக்காது. அப்போ அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்க்கணும். சரி, அவங்க சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு கடை கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, இழுத்து பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க, தள்ளுவண்டி கடை இல்லை கேம்பஸ்குள்ளேயே இழுத்து பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அங்கே குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் திரும்ப பார்க்குறது உள்ள பூச்சி கிடக்கு, கரப்பாம்பூச்சி கிடக்கு, இதெல்லாம் வரும். நீங்கள் அந்த நாவலூர்லேருந்து சிறுசேரி, நம்ம இந்த பெருங்குடி, OMR, கந்தஞ்சாவடி இந்த ஏரியாவில் இருக்க பிஜிஸ்லாம் போய் பாருங்கள். ஜெயில் கூட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக லக்ஸரியாக இருக்கும். ஜெயிலில் நம்மளுக்கு இத்தனை பேருக்கு இவ்வளோ இடம் இருக்கணும்னு சட்டம் இருக்குது. இங்கே அப்படி ஒன்று கிடையாது. எங்கள் பிஜிக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அதில் எந்த சட்டமுமே நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது பேசலை. ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வீடு வச்சுக்கோங்க, ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்க, ஒரு வீடு கதவு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 4 கட்டில் போட்டுக்கலாம். அந்த பிஜி உள்ளே போனீங்கன்னா படுக்கலாம், எஞ்சி நிற்கலாம், அவ்வளோதான் இடம். நிச்சு பேசலாம் முடியும். 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேச முடியாது. ஒருத்தர் நின்று ஒருத்தர் வழி விடணும் அப்படி போகிறதுக்கு. இப்படிதான் இடம் இருக்குது அந்த இடத்துல. ஆனால் இதை அரசு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே. ஸோ இந்த மொத்த சமூகத்தையுமே வந்துட்டு இந்த இது ஒரு மைக்ரேட்டரி சமூகம் தான். இன்னைக்கு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நாளைக்கு வந்துட்டு இவங்க இதே டார்ச்சரை கொடுத்துட்டு இருந்தால் சரி வேற எங்கேயாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கம்பெனி போவாங்க. அப்போ இங்கே இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு அங்கே இருக்க மாட்டேங்கிறான்றப்போ இந்த பிரச்சனை வந்து அக்ரவேட் ஆக மாட்டேங்குது. வெவ்வேறு இடத்துல அங்கங்கே வந்துகிட்டே இருக்க தவிர்த்து ஒரே இடத்துல அக்ரவேட் குவிய மாட்டேங்குது. அப்போ இந்த குவியாத இந்த அரசும் இந்த கம்பெனிஸும் சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்க குட்டி முதலாளிகளும்
சம்பாரிச்சுக்கிறாங்க இதில். ஸோ இது ரெகுலேட் இந்த எந்த இடத்துலையுமே ரெகுலேஷன் இல்லை. இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும். இது எல்லா இடத்துலையும் ரெகுலேட் பண்ணிட்டோம்னா தொழிலாளிக்கு கொஞ்சமாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.